ராஜா அலியா சிசிங் ராஜா. இவர் ஒரு A+ கேட்டகரி நொட்டோரியஸ் ரவுடி எலிமெண்ட். இவர் வந்து சிட்லப்பாக்கம்ல ஹெச்எஸ் இவரோடது இருக்கு. இவர் வந்து கடந்த 8வது மாசம் வேளச்சேரி லிமிட்ல ஒரு கேஸ்ல இன்வால்வ் ஆகிறாரு. அதுல துப்பாக்கி காட்டி மிரட்டிட்டு போனதா அந்த கேஸ். அதுல வந்து 8வது மாசத்துல நம்ம தேடிட்டு இருக்கோம் இவரை. இந்த மீன்வைல் ஸ்பெஷல் டீம் வேற ஒரு டீம் வந்து இன்ஸ்பெக்டர்ஸ் அதர்ஸ் எல்லாம் வந்து ஆந்திரா சைட்ல வேற ஒரு கேஸ்க்காக ஒரு சர்ச்சில் இருக்கிறப்போ நமக்கு வந்து இந்த கேஸ்ல வேளச்சேரி கேஸ்ல இன்வால்மெண்ட் ஆன இந்த சிசிங் ராஜ் அவர் அந்த ஏரியால இருக்கிறதா ஒரு தகவல் வருது. இதை ஷேர் பண்றோம் அந்த டீமோட. அவங்க வந்து நேத்து போய் செக் பண்ணி ஃபாலோ பண்றப்போ அந்த அந்த இந்த அக்யூஸ்ட் வந்து அந்த இடத்துல கடப்பா ரேணிகுண்டாக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ராஜம்பேட் அப்படின்ற இடத்துல இவரை செக்யூர் பண்றாங்க. நேத்து காலையில செக்யூர் பண்ணிட்டு கொண்டுட்டு வந்து நம்ம வேளச்சேரி கேஸ்ல ஐஓ கிட்ட கொண்டாந்து நைட் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. விசாரிச்சுட்டு அவர் எப்படி இவருக்கு துப்பாக்கி கிடைச்சது, எங்க வச்சிருக்காருன்னு விசாரிச்சுட்டு அந்த துப்பாக்கியை ரெக்கவரி கேட்கிறப்போ நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு கூட்டிட்டு போறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 2 இடம் காட்டுறாரு, அந்த இடத்துல இல்ல, சும்மா டாட்ஜ் பண்றாரு. அதுக்கப்புறம் தேர்ட் ஒரு இடத்துக்கு காட்டுறப்போ வெப்பன் அந்த இடத்துல இருக்கு, ஒரு பிஸ்டல் நாட்டு துப்பாக்கி ஒன்று வச்சிருக்காரு. அதை போய் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு பவுலா காட்டிட்டு 2 ரவுண்ட் ஷூட் பண்றாரு இன்ஸ்பெக்டரை பார்த்து. போன 2 இன்ஸ்பெக்டர்ல இளங்கனி இன்ஸ்பெக்டரை பார்த்து ஃபயர் பண்றாரு. அது ஒரு லக்கியா வந்து அந்த புல்லட் 2மே இன்ஸ்பெக்டர் மேல படல, 2மே வந்து அவரோட வண்டியில பட்டுருச்சு. ஒன்னு வந்து சைடு விண்ட்ஷீல்ட்லயும், இன்னொன்னு வந்து மிடில் இந்த டோர்லயும் புல்லட் ஹிட் ஆயிடுச்சு. அவர் இன்ஸ்பெக்டர் தப்பிச்சு ஓடுறாரு. இந்த பக்கம் வேளச்சேரி இன்ஸ்பெக்டர் நின்று இருந்த ஒரு தற்பாதுகாப்புக்காக வேற வழி இல்லாம 2 ரவுண்ட் ஃபயர் பண்றாரு. அப்புறம் அவர் அங்கேயே கீழே மயங்கி விழுறப்போ அப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சு இவரை கொண்டு வந்து அட்மிட் பண்ண ட்ரை பண்றோம். ப்ராட் டெட் சொல்றாங்க. இது வந்து இந்த கேஸோட பேக்ரவுண்டு. இவருக்கு வந்து இவரோட நொட்டோரியஸ் எந்த அளவுக்கு இவர் ரொம்ப நொட்டோரியஸ் அப்படின்னா, மொத்தம் இவருக்கு வந்து 6 கொலை கேஸ் உட்பட மொத்தம் 39 கேஸ் இருக்கு இவர் மேல. இது இல்லாம லேட்டஸ்டா இவர் வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டரா மேஜிஸ்ட்ரேட் அவரை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து எந்த வாரண்ட்டுக்கோ எதுக்கும் வந்து கோர்ட்ல ஆஜராகிறதுல இவர் மேல அரௌண்ட் 10 வாரண்ட் பெண்டிங் இருக்கு. இது வரைக்குமே தலைமறைவாவே இருந்துட்டு வர்றாரு இவர். 2 ரவுண்ட் இனிமேதான் தெரிய வருங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் முடிச்ச உடனே தெரியும் எந்த இடத்துல பாஞ்சு. எங்களோட விசாரணையில இது வரைக்கும் இவருக்கும் அந்த கேஸ்க்கும் ஆம்ஸ்டாங் கேஸ்க்கும் சம்பந்தம் இருக்கிறதா தெரியலைங்க. நம்ம தேடினது இவர் வேளச்சேரி கேஸ்க்கு மட்டும்தான். அதுல புடிச்சிட்டு வந்துதான் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம். ஆந்திரால புடிச்சது அந்த டீம் வேற கேஸ்க்காக அவங்க போயிட்டு இருக்காங்க ஆந்திரால. நமக்கு இங்க இருந்து இன்ஸ்பெக்டர் உடனே ரஷ் பண்ண முடியாதுன்றதால இன்ஃபர்மேஷன் மட்டும் பாஸ் பண்ணி செக் பண்ணுங்கன்னு சொல்றோம். பண்றப்போ ஒரு அங்க பிரசன்ட்ல இருந்தாரு. அப்படிதான் அந்த டீம் பிடிச்சாங்க. இவர் வந்து துப்பாக்கி காட்டி மிரட்டி ஒருத்தரை வந்து பணம் பறிச்சுட்டு போயிட்டதான ஒரு கேஸ். மத்த டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு நோட்ல கொடுத்துறேன். ரொம்ப சார், இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்ததுக்கு அப்புறம் ரவுடிகள் எல்லாம் ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருந்தாங்க. அந்த சூழலையும் இவருக்கு இங்க வந்து வேளச்சேரியில வந்து இது மாதிரி எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றாங்க. இது ஜூலை மாசம் நடந்தது. அதுக்கப்புறம் ரவுடிகள் எல்லாம் தீவிரமா தேடிட்டு இருந்தாங்க. இவர் ரொம்ப முக்கியமான ஒரு ரவுடி. இவர் ரொம்ப இந்த கண்காணிப்பு மீறி உள்ளார வந்திருக்காரா? ஆகஸ்ட் மாதம் இல்ல வந்திருக்காரு. கம்ப்ளைண்ட் அப்படிதான் சொல்றான். இவர் வந்து இங்க அஃபென்ஸ் பண்ணிட்டு போயிட்டப்போ அப்பயே எஃப்ஐஆர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இவர் கண்டினியூவா ட்ராக் பண்றோம். யூஸ்வலா ஒரு கேஸ் இந்த மாதிரி துப்பாக்கி காட்டின கேஸ் எல்லாமே ரொம்ப சீரியஸா ஃபாலோ பண்ணுவோம் சிட்டில. அப்படி பண்றப்போ இவர் வந்து கண்டினியூஸ் இந்த 1.5 மாசமா இவரையும் நம்ம ஃபாலோ பண்றோம். எந்த கேஸ்க்கு ஒரு ஆஜராகிறது இல்ல, வாரண்ட் பெண்டிங், ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டராவும் பண்ணிட்டாங்க. இப்படி எல்லாம் இருக்கப்போ இந்த தகவலை ஷேர் பண்றப்போ அந்த டீம் பிக்கப் பண்றாங்க. ஆற்காடு சுரேஷோடைய நெருங்கிய நண்பர் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஆம்ஸ்டாங் கேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் டீம்லாம் வந்து இவரு அதுல இன்வால்வ்ன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. 2 மாசமா தீவிரமா தேடிட்டு வருதாகவும் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கு சம்பந்தமே இல்லைங்க. எங்களோட இன்வெஸ்டிகேஷன் பொறுத்த வரைக்கும் இவருக்கும் ஆம்ஸ்டாங் கேஸுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா எனக்கு தெரியல. உங்க கேஸ்ல மட்டும் உங்க கேஸ்ல சொல்றீங்களா, பொதுவாவே சொல்றீங்களா சார்? பொதுவாவே தான். இவருக்கு அதுல இருக்கிறதா எங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல தெரியுது. நாங்க விசாரிச்ச வரைக்கும் சொல்றேன். நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் வேளச்சேரி கேஸுக்கு தான் நம்ம ஃபாலோ பண்றோம். அவங்களுடைய மனைவி ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்றாங்க. போகும்போதே காவல்துறை வந்து சொல்லிட்ட மாதிரி என்கவுண்டர் பண்ண போறோம், திட்டமிட்டு தான் அவங்க பிடிச்சிட்டு போறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ணினாங்க. 2வது வந்து அவர் எப்படியாவது இது பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஒரு கோரிக்கையாகவும் வச்சிருந்தாங்க. இது ஒரு ட்ரெண்ட் ஆயிட்ட மாதிரி எனக்கு தெரியுது. யாரை போய் பிடிச்சாலும் என்ன என்கவுண்டர் பண்ண போறாங்கன்னு ஒரு வீடியோ உங்க ஃபேமிலி விட்டு அது மாதிரி போட வைக்கிறாங்க. பட் இது வந்து இப்போ பியூர் அண்ட் பியூர் இது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அந்த மொமெண்ட்ல என்ன பண்றதுன்னு தெரியாம வேற வழி இல்லாம அவர் ஃபர்ஸ்ட் அவர் 2 ரவுண்ட் ஃபயர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ற மாதிரி.
துப்பாக்கி எங்க வாங்கியிருந்தா சார்? ஏற்கனவே அதெல்லாம் இனிமே தான் விசாரிக்கணும். ஜாகதோ பாலாஜிலே துப்பாக்கி இருந்துச்சு சார். அப்ப சென்னையில அந்த துப்பாக்கி கலாச்சாரம் தான் இருக்கா சார்? அந்த மாதிரி இல்லைங்க, இவங்க வெளியில இருந்து எங்கேயாவது வாங்கிட்டு வராங்களா இல்ல வந்து எப்படி இவங்க ப்ரொக்யூர் பண்றாங்கன்றது இப்ப விசாரிச்சுதான். பாலாஜிலே துப்பாக்கி இருக்கு சார். இப்போ சிசி கணேசனே துப்பாக்கி இருக்கு சார். அப்ப கள்ள துப்பாக்கி ஒரு கலாச்சாரம் இன்னும் சென்னையில அந்த மாதிரி இருக்காதுங்க. ஏதாவது ஒண்ணு ரெண்டு இவங்க இந்த மாதிரி நொட்டோரியஸ் பீப்புள் தான் ஹேண்டில் பண்றாங்க துப்பாக்கி பொறுத்த வரைக்கும். எல்லாரும் ரேண்டமா அப்படிலாம் யூஸ் பண்றது இல்ல. துப்பாக்கி எங்க சார் மறைச்சு வச்சிருக்காரு? ஏதாவது புதைச்சு வச்சிருக்காரு? ஏன்னா 1 மாசமா அங்கே எப்படி அவங்களுக்கு எங்க கிடைக்குது, அவங்க எப்படி அதை பதுக்கி வச்சா 2 மாசம் அதெல்லாம் ஃபர்தரா விசாரிச்சாதான் தெரிய வருங்க. இவரோட மத்த டேட்டாலாம் அனலைஸ் பண்ணி இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணாதான் தெரிய வருங்க. இவரோட மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி அப்படிதான் சார். இப்ப கடந்த 2.5 மாசத்துல சென்னையில மட்டும் 3 ரவுடிங்க என்கவுண்டர் பண்ணப்பட்டாங்க. ரவுடிகளை கட்டுப்படுத்த என்கவுண்டர் பண்ணா சரியான தீர்வு சார். அந்த மாதிரி சொல்ல முடியாதுங்க. சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஒருத்தர் லைஃப் த்ரெட் இன்ஸ்பெக்டருக்கு மேல ஃபயர் பண்றப்போ அதை ரிட்டாலியேட் பண்றது தவிர வேற வழி இல்லைங்க. அந்த செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் இவருமே ஃபயர் பண்றாரு. நம்மளோட நோக்கம் அவரை பிடிச்சிட்டு வந்து சட்டப்படி நிறுத்தி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றதான் நம்மளோட நோக்கங்க. இது வந்து சில சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்துருது. அது ராஜம்பேட்டையில பிடிக்கும் போது என்னெல்லாம் சீஸ் பண்ணாங்க? யாரு? ராஜம்பேட்ல ஆந்திரால செக்யூர் பண்ணும்போது என்னென்ன சீஸ் பண்ணி அதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன்ல ஃபர்தரா தான் பண்ணுவாங்க. ஓப்பனா இதை சொல்ல வேணாம். நேத்து கோவையில வந்து ரவுடி கார்ல சுட்டு தான் பிடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த என்கவுண்டர் ஒரு விஷயத்தை தடுத்ததுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்குமா சார் அந்த இடத்துல? அந்த இடத்துல என்கவுண்டருக்கான விஷயங்கள் வர்றதுக்கு என்ன காரணம்? புரியல எனக்கு. அவரை கால்ல கூட சுட்டு பிடிச்சிருக்கலாம்ல சார். ஃபுல் இருட்டுங்க அந்த இடம். லைட்டிங்கே கிடையாது. புதாரு. இவன் உள்ள போய் உள்ள இருந்து 2 ரவுண்ட் வரப்போ ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு இன்ஸ்பெக்டர் ரிட்டாலியேட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி தான் சொல்லி நம்ம அந்த போயிருக்கோம் சார். ஒரு ஹேண்ட் கப் போட்டுருக்கோம். ஒரு எவ்வளவு ரவுடி அவன். ஏற்கனவே இது மாதிரி இது பண்ணிருக்க சார். திருவேங்கடமும் இதே மாதிரி வந்து ஆயுதத்தை எடுக்கும் போது வெப்பன்ஸ் எடுக்கும் போது நம்ம ஹேண்ட் கேப் போடாம எதுக்கு கூட்டு போகணும் சார்? அது அது இல்லைங்க. சரி, 2 இன்ஸ்பெக்டர் மொத்தம் 5 பேர் இருந்திருக்காங்க சார். இதுல போய் எடுக்க அலோ ஜஸ்ட் நீங்க எஸ்ஓசின்னு யாரும் பார்க்கல. இது ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அது பார்த்த பிறகுனா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். சார் துப்பாக்கி எங்க வச்சிருந்தாரு மட்டும் சொல்லுங்க சார். புதர்ல வச்சிருந்தாரு. புதார்ல புதைச்சு வச்ச மாதிரி வச்சிருந்தாருங்க. 1 மாசமா அவர் லாஸ்ட் மந்த் இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அங்கே அது அவரோட மூவ்மெண்ட் நம்ம சொல்ல முடியல இல்லையா? நடுவுல வந்து வந்துட்டு போயிருக்கலாம். அதை பத்தி ஐடியா இல்ல. நம்ம ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன்லாம் தெரியும். ப்ரிலிமினரியா இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் டீடைல்ஸ். ஃபர்தரா பிரஸ் நோட் வரும், நான் கொடுக்க சொல்றேன். போட்டோ இருந்துச்சா சார்? போட்டோ ஏற்கனவே இது பண்ணி வச்சிருந்தாரு. போட்டோ தெரியாது. எடுத்து போடலாம் இல்லைங்களா? அப்படியே தான் இருந்தது. இல்ல அவர் தலைமறைவானதுல இருந்து அங்கேயே துப்பாக்கி அங்கேயே தான் இருக்காரு சார். நடுவுல அவர் வந்துட்டு போனாரா இல்ல வந்து வேற யாரையும் வச்சு ஹேண்டில் பண்ணாரா என்ன ஸ்டோரி நமக்கு தெரியல. பட் விசாரிச்ச அப்புறம் தான் தெரியும். ப்ரிலிமினரியா உங்களுக்கு ஒரு ஆம்பிகுட்டி இருக்கக்கூடாது. என்ன காங்கிரீட்டா நம்ம சைட்ல இருந்து சொல்ல வேண்டியதை சொல்லிட்டாங்கன்னா நீங்க அத வந்து சொல்லுவீங்கன்றதுனால இவர் செப்பரேட்டான ஆளு தாங்க. டீம் அந்த மாதிரி தெரியல எனக்கு. ஃபர்தரா விசாரிச்சுட்டு உங்களுக்கு ஃபுல் சிடி டீடைல்ஸ் மணி உங்க லிமிட்ல நேத்து அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அது என்ன கேஸ் சார்? சார், சிடி மணி அரசு என்ன கேஸ்? என்ன கேஸ் இந்த விசாரணை இப்போ ஃபுல்லா இந்த போஸ்ட்மார்ட்டமோ அடுத்தது வந்து மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி இருக்கு இந்த கேஸ்ல. இது எல்லாமே போயிட்டு இருக்கு. முடிச்சிட்டு உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட் போட்டிருக்கோமா சார் இதுக்கு? ரெடி பண்ணிட்டு சிடி மணி அரசு அது செப்பரேட்டா கொடுக்க சொல்றேங்க. நான் இதுல போட்டு மிக்ஸ் பண்ண வேணாம். அரெஸ்ட் ஆயிருக்காரா? டீடைல்ஸ் கொடுக்க சொல்றேன். டிமாண்ட் போதும் சொன்னாங்க சார். அதான் சரி. ரிமாண்ட் இல்லைங்க ஆயிடுச்சு. அது தனியா பிரஸ் நோட் கொடுக்க சொல்றேன். எங்களோட நடந்தோம் காப்பர் கன்ஸ்ட்ரக்ஷன் வருது. நியரஸ்டா எவ்வளவு தூரம் சார்? இது புரியல. எங்களோட நடந்த இடம் காப்பர் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்டரா இருக்கு. இல்லைங்க மத்த கேள்விக்கெல்லாம் நம்ம பொறுமையா டீடைல் பண்ணுவோம்.